ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆமா, நிக்கதேமு என்ற ஒரு மனுஷனிடத்துல இயேசு இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நிக்கதேமுக்கு ஒரே சந்தேகம், எப்படி ஒரு மனுஷன் திரும்பியும் பிரவேசிக்க முடியும்? தாயோட கர்ப்பத்துல எப்படி ஒரு மனுஷன் பிரவேசிக்க முடியும்? இதுனா ஒரு கதையா இருக்கே, மறுபடியும் பிறக்க முடியும்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலே, மாம்சத்துல பிறக்கிறது மாம்சமா இருக்கும். நிறைய நிறைய பேர் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிக்கதேமுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தபோது அவர் இயேசு கிட்ட கேட்கிறாரு, எப்படி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? ஒரு காற்று அடிக்கிறது, அது எங்க இருந்து வந்துச்சு, திரும்பி அந்த காற்று எங்க போகிறது என்று சொல்லி கேட்க முடியுமா? அப்படித்தான் ஆவியில பிறந்த ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆமா, இதே வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் ஒரு நித்திய ஜீவனை அடையும் படிக்கே ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஐசியூல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு நீ இன்னும் நிறைய நாள் வாழ போறீங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவே ஒரு பெரிய உயிர் வந்தது போல இருக்கும். அப்படிதான் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல நாம பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியினால ஒரு மனுஷன் நடத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார், அல்லது இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், திரும்பியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், என் பேச்சை கேட்கிறாரு, என் கூட வராரு, என் வீட்டுல இருக்கிறாரு என்று சொல்லி ஒரு மனுஷன் ஆவியில நம்பும் பொழுது அவன் மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அப்படி மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறான். அப்படி நடக்காத ஒரு மனுஷன், நம்பவே முடியலையே, இதுனா ஒரு பெரிய கதையா இருக்கே, எப்படி இதை நம்புறது என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு வசனம் நான் சொல்ல போகிறேன். 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதாங்க, ஒரு நரகத்துல இருந்து ஒரு மனுஷன் போய் அதில் தள்ளப்பட்டு பாழாவதை, அவன் கெட்டு அழிவதை இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. அதனாலதான் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் டவுட்டா இருக்கிறாங்களோ அதை நம்ப முடியலையோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்குரியவர்களாக இருந்தா, நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தால் உங்களுக்கு வருஷத்துக்கு 2 பிறந்த நாள் வரும். ஒருவேளை நீங்கள் இந்த விதமான அனுபவத்தை பெறாதவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்பது உன்னத ஆனாண்டு உங்க கூட படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, அல்லது உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டாம். அவங்க கிட்ட கேட்காதீங்க, நேரடியா இயேசு கிறிஸ்து கிட்டே கேளுங்க. இயேசு கிறிஸ்துவே, நீங்க உண்மையான இயேசு கிறிஸ்துவாய் நீ இருப்பீர் என்று சொன்னால் என்னை தொடுங்க என்று சொல்லி கேட்க, நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். அப்போது நீங்கள் இந்த நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கும் ஒரு பிறந்த நாள் இல்ல, வருஷத்துக்கு 2 பிறந்த நாளை, மறுபடியும் பிறந்த ஒரு தினத்தை உங்களாலேயும் நீங்க சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless each and everyone. Hallelujah.